ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் suthalam. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபன்டவுன் அட்வென்ச்சர் பார்க் பற்றி நம்ம இந்த பார்க்க போகிறோம். இந்த ஃபன்டவுன் அட்வென்ச்சர் பார்க் எங்கே இருக்குது, இது எந்த மாதிரி கேம்ஸ், இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார் இந்த கேம் எப்படி விளையாடணுன்னு. நான் ஆல்ரெடி ப்ரோசன் மேலே பார்த்துருக்கேன். ரிமோட் மூவ் பண்ணால் 20 செகண்ட் ஓடுமா? இந்த 20 செகண்டுக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு சிங்கிள் பொம்மையை பார்த்து நிப்பாட்டிட்டு இதை ஒரு டைம் அழுத்தினா போதும். இப்படி எல்லா இதுலையும் விழுந்துச்சுன்னா எடுக்காது, சிங்கிள் பொம்மையில் மட்டும் எடுக்கணும். மொத்தம் நான் ஒரு சான்ஸ் விளாண்டு எடுத்துட்டு 3 சான்ஸ் இருக்கு. நீங்கள் கூட்டணுமா? ஒரு டைம் மூவ் ஆக மாட்டேங்குது. நல்லா மூவ் ஒன்றுமே தொடரல, அதுவே இதாகிடுச்சு. 20 செகண்ட் முடிச்சு. ஓ, அது அவ்வளோதான் முடிஞ்சா? இன்னொரு சான்ஸ் இருக்கா? எங்கே எனக்கு எதுவும் மாட்டவே மாட்டேங்குது. அந்த சிங்கிள் அந்த சைடு அந்த அது கடைசிங்களா? முடிஞ்சு ஒன்றுமே மாட்ட வேலை. கைஸ், நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே அடல்ட்டு கேம் அந்தளவுக்கு இருக்காது. அடல்ட்டு கேம் ட்ரை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸை ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக டோக்கன் வாங்கி விளையாடணும். ஒரு டோக்கன் பார்த்தீங்கன்னா 40 ரூபா. ஒரு டோக்கன் யூஸ் பண்ணால் ஒரு சான்ஸ் மட்டும் தான் தருவாங்க. 2 டோக்கன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சான்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். நான் இப்போ ட்ரை பண்ணேன், 2 டோக்கன் போட்டு ட்ரை பண்ணேன். பட்டு எதுவுமே மாட்டலை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் போட்டோம்னா ஒரு டைம் விளையாடலாம். அதனால் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. நான் கூட ப்ரோசன் மேலே ஒரு டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் அங்கேயே இதே மாதிரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது ஒன்று, இந்த சைடு இதெல்லாம் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை போல் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு இங்கே டேஷிங் கார் கூட இருக்குது. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒருத்தருக்கு ஒரு டோக்கன் மாதிரி வாங்கணும். டோக்கன் பார்த்திங்கன்னா 40 ரூபா. இது நேரம் வரைக்கும் நம்ம விளையாடிக்கலாம். இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு 150 ரூபாயாமா. பெரியவங்க அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது.
உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. இங்கே எல்லா கேமுமே நம்ம வந்து அடல்ட் விளையாடுற மாதிரி இல்லை, எல்லாமே வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான் இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுற மாதிரி தான் கேம்ஸ்லாம் இருக்குது. அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த மாதிரி இந்த கிரிக்கெட் விளையாடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேம்ஸ் இங்கே நம்ம ட்ரை பண்ணோம்ல அந்த மாதிரியான கேம்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும். உங்களுக்கு இங்கே ஸ்டேஜ் மாதிரிலாம் இருக்குது. இங்கே ஏதாவது ஈவெண்ட் நடத்துகிறதா இருந்தால் கூட நம்ம நடத்தலாம். சின்னதாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்துகிற மாதிரி இருந்தால் கூட நடத்தலாம். இது பார்த்திங்கன்னா இது கப் அண்ட் சஸ்ஸர் கேமு. இது வந்து நம்ம வந்து ஒரு டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட் கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் ரன் பண்ணி விடுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ராம்ப்லைன் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு டிக்கெட் கொடுக்கணும். எவ்வளோ நேரம் வேணால் விளையாடிக்கலாம். ஏன்னா எல்லாமே குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் இருக்குது. இங்கே இது பார்த்திங்கன்னா இது வந்து பெண்டுலம் ரைடுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம 2 டிக்கெட்ஸ் கொடுக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 3 to 15 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலோடுன்னு போட்டிருக்காங்க. லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த கொலம்பஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அது பேர் எது இல்லை, கொலம்பஸ் தான். இது கொலம்பஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இது அடல்ட் கூட விளையாடலாம். இதுக்கு வந்து நம்ம 2 டிக்கெட் கொடுக்கணும். 2 டிக்கெட் கொடுத்தா தான் விளையாட முடியும். நெக்ஸ்ட் இங்கே இந்த மங்கி ஜம்பர்லாம் வந்துருக்கும் போல இருக்குது. இப்போ எதுவும் பண்ணலை போல். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெடல் காரு. இதுக்கும் நம்ம 2 டோக்கன்ஸ் கொடுக்கணும். 2 டோக்கன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம இதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் வேணால் ரவுண்ட் அடிச்சுக்கலாம். அடுத்து இது ஜெயிண்ட் வீல், சின்ன ஜெயிண்ட் வீல் மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் விளையாடலாம் போல இருக்குது. இதுக்கும் நம்ம ஒரு டோக்கன் கொடுக்கணும். கொஞ்சம் சின்ன பார்க்கு தான், பெரிய அளவுக்குலாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம சின்ன பார்க்கு, ஏதோ சண்டேயில் போர் அடிக்கும்போது இல்லைனா ஈவினிங் டைம் போர் அடிக்கும்போது வந்து நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஏற்ற பார்க்கு. அடல்ட்டு விளையாடலான்னு நம்பி வந்துடாதீங்க. அடல்ட்டுக்கு இங்கே ஒரு கேமே கிடையாது. நாங்களே ஏதோ 1-2 விளையாடலாம்னு நினச்சி வந்தோம். பார்த்தா இங்கே அடல்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு கேம் இல்லை. அந்த கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் அந்த நம்ம பால் பொம்மை எடுத்தோம்ல அந்த கேம் தான் இருக்குது. அந்த பொம்மை என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது எடுக்க முடியல. அதை நீங்கள் விளையாடுறது வேஸ்ட்டு, நீங்கள் விளையாடாதீங்க. நமக்கு அமௌண்ட்டு தான் வேஸ்ட்டாக போகும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெயின் மாதிரி ஒன்று இருக்குது. இதுவும் கொஞ்சம் நேரம் ரன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டோக்கன் கொடுக்கணும். ஒரு டோக்கன் கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த ட்ராக்லேயே ரவுண்ட் அடிப்பாங்க. இது வந்து பஞ்சு எஜெக்ஷன் டிக்கே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். நம்ம இதை ட்ரை பண்ணியிருப்போம் அந்த ஒரு அட்வென்ச்சர் பார்க்கில். அதே மாதிரி தான் இது. ஆனால் இது வந்து சின்னவங்களுக்கு விளையாடக்கூடிய பஞ்சு எஜெக்ஷன். இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டோக்கன் கொடுக்கணும். ஒரு டோக்கன் கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு இதை ரன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த பார்க்கு இங்கே திருப்பூரில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கே இவ்வளோ வருஷமாக திருப்பூரில் இருக்கேன், எனக்கே அந்தளவுக்கு தெரியல. ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா நம்ம கிரிக்கெட் விளையாடுறது. 5 டோக்கன் வாங்கணும். 5 டோக்கன் வாங்கினோம்னா ஒரு ஓவர் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். 5 டோக்கன் வாங்கி ஒரு ஓவர் போட்டு நம்ம விளையாடலாம். 5 டோக்கன் பார்த்திங்கன்னா 200 ஆச்சு. ஐநாங்கிறது 200 ஆச்சு. ஒரு ஓவர் இல்லை 2 ஓவர் போடுவாங்க. சாரி, இப்போ இந்த ட்ரெயினுக்கு வந்து நான் ஒரு டோக்கன் சொன்னேன். ஆனால் இதில் ஒரு டோக்கன் இல்லை, அங்கே 2 டோக்கன் போட்டிருக்காங்க. 2 டோக்கன் கொடுத்தோம்னா நம்ம இந்த ட்ரெயினில் கொஞ்சம் நேரம் நம்மளே ரன் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்க முயல் நம்ம வரன்னு நம்மளை எட்டி பார்க்குது. நீங்கள் என்னமோ பண்ணுறானுங்க அப்படின்னு. கையை கடிச்சு வச்சுட்டு போகுது. சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு முயல் இருக்குது. நம்ம ஏதோ தீனி போடுவோம்னு நினச்சி எட்டி பார்க்குது பாவம்.
அங்கே ஒரு வெள்ளை முயல் இருக்குது. ப்ளஸ் இந்த ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தான். ஏன்னா நம்ம வந்து என்ட்ரி அமௌண்ட் 50 ருபீஸ் கொடுக்குறோம்ல, அதுக்காக வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு இந்த இதுலேயும் விளையாடிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடலாம். சறுக்கு மரம் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் ஊஞ்சல், அட்வென்ச்சர் கேம் மாதிரி இந்த ஏரி விளையாடுறது, அப்புறம் ரவுண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்க கூப்பிட்டு வந்திங்கன்னா ஜாலியாக விளையாடுவாங்க. இது வந்து நம்ம 50 ருபீஸ் பே பண்ணுறோம்ல, அதுக்காக நம்ம வந்து ஃப்ரீயாக விளையாடிக்கலாம். ஃபீடிங் கொடுக்குறாங்க பாருங்கள் ரேபிட்டுக்கு. வெஜிடபிள்ஸ் கொடுக்குறாங்க, முள்ளங்கி, கேரட்டு, இந்த மாதிரி அழகாக சாப்பிடுது. இடிச்சிருச்சுங்க. ட்ரை பண்ணு கைஸ். இந்த ஆர்ச்சரி கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டோக்கன் கொடுக்கணும். ஒரு டோக்கனுக்கு வந்து 4 புல்லட் தருவாங்க. 5 இதில் கொடுத்துருக்கேன். இந்த பலூனில் ட்ரை பண்ணு டிகே. அது வேண்டாம், அந்த பலூன் ட்ரை பண்ணு. புரியல. பலூன் அது கன் இருக்கா? கரெக்டாக ஒன்றில் சொல்லிக்கிட்டேன். எங்க அங்க விடுற? நீ அங்க மேல பார்த்து இது பண்ணிட்டு இருக்கிற. ஒன்று 2 5 ஒன்று வந்து கீழே விழுந்துருச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கண்ணில் வச்சு சொல்லணுமாம்மா. மேலே எங்கே போயிடுச்சு. எல்லாம் மேலே போயிட்டுருக்கு. ஒன்று தான் போட முடியுங்களா? தேங்க்ஸுங்க. இந்த ஃபன்டவுன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருப்பூரில் தான் இருக்குது. திருப்பூரில் வந்து இந்த ஸ்ரீசக்தி தேட்டருக்கு பேக் சைடில் இருக்குது. ஸ்ரீசக்தி தேட்டர்லேருந்து பேக் சைடில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே தெரியும். லெஃப்ட் சைட்லேயே ஃபன்டவுன் போட்டிருப்பாங்க, அங்கே தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி வந்து 50 ரூபா. 50 ரூபா கொடுத்தோம்னா நான் இங்கே வந்து ஃப்ரீ கேம்ஸ் மட்டும் இருக்கும். அந்த ஊஞ்சல் ஆடுறது அது மாதிரி விளையாடிக்கலாம். அது போக நம்ம ஏதாவது கேம்ஸ் விளையாடணும்னா ஒரு கேம்ஸ்க்கும் எத்தனை டோக்கன் அந்த மாதிரி இருக்கும். அந்த டோக்கன் வாங்கிக்கணும். ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. இதிலே ஒரு காம்போ மாதிரி வச்சுருக்காங்க. 400 ரூபா கொடுத்துட்டோம்னா என்ட்ரி டோக்கன் வந்து அதிலே லெஸ் ஆயிரும், 50 ரூபா லெஸ் ஆயிரும். மீதி வந்து 400 ரூபாய்க்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம இந்த கேம்ஸில் எடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் நமக்கு ஃப்ரீ தான். பார்க்கிங்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்க வாங்குறதில்ல. இங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட்டு வந்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து இங்கே கேமே இல்லை, 1-2 கேம் தான் இருக்குது. குழந்தைங்க வந்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஒரு ஹாஃப் டே நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்குது. சொல்லி கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஏதாவது வேணால் வாங்கிக்கலாம். பாப்கார்ன், ஐஸ்கிரீமு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். கைஸ் இந்த ஃபன் டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மினி ஹால் ஒன்று இருக்குது.
ஏதாவது நம்ம சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது பர்த்டே பார்ட்டி வளகாப்பு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி எதாவது வைக்கணுமா இருந்தால் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி ஹால் தான், சின்னதாக இருக்குது, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. பேக்கேஜிங் பாருங்கள். பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலு, ஃபுட்டு, டெக்கரேஷன், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இது எல்லாமே சேர்ந்து 1 lakh பண்ணி கொடுக்குறாங்க. 300 பேர் வரைக்கும் இது பண்ணிக்கலாம். பேர் வந்து பார்த்திங்கன்னா தி மேயர் ஹால். இது வந்து ஃபன்டவுனுக்குள்ளேயே தான் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூட இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.